இது வரைக்கும் மாடு வச்சு நான் பொங்கல் குளம் போட்டதே இல்ல. சோ சிம்பிளா டாட்ஸ் யூஸ் பண்ணி பார்க்கலாமா? 4.9 வரிசை. அதுல இருந்து 3x3 டாட் பிரிச்சுட்டு ஃபர்ஸ்ட் லேயர் ஆஃப் டாட் விட்டுட்டு செகண்ட் லேயர் மிடில்ல இருந்து இப்படி இந்த 4 டாட் யூஸ் பண்ணி பாட் ஷேப் போட்டுருங்க. இப்போ டாப்ல சென்டர்ல இருக்க அந்த ஒரு டாட் யூஸ் பண்ணி பொங்கல் பொங்குற மாதிரி டிசைன் போட்டு பாட்டம்ல இந்த மாதிரி லோட்டஸ் டிசைன் போட்டு விட்டுருங்க. செகண்ட் இப்போ சைடுல இருக்க 2 டாட்ல ஃபர்ஸ்ட் டாட் யூஸ் பண்ணி ஒரு கர்வ், செகண்ட் டாட் யூஸ் பண்ணி இன்னொரு கர்வ் போட்டு மேல லீஃப் போட்டா கரும்பு ரெடி. மெயின் பிக்சர் இந்த 4 டாட் யூஸ் பண்ணி 2 சைடும் கர்வ் போட்டுருங்க. அதோட டாப்ல எஸ் மாதிரி போட்டு ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ஃப்ளவர் பெட்டல் மாதிரி இருக்கும். கீழே கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு வாய் போட்டுருங்க. ஓரளவுக்கு ஃபேஸ் ஷேப் மாதிரி இருக்கா? இப்ப 2 சைடும் காது போட்டு மேல கொம்பு, நெக்ஸ்ட் கண்ணுல இருந்து கொண்டு வந்து மூக்கு கிட்ட ஜாயின் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் அந்த தலை எண்ட் ஆகுற டாட்ல இருந்து கவுண்ட் வச்சு 4 டாட் எடுத்துக்கோங்க. அதை ஜாயின் பண்ணி ஜிக்ஸாக் லைன்ஸ். பாட்டம்ல அதே மாதிரி சைடுல 3 டாட் கவுண்ட் வச்சு ஒரு லைன், அதுக்கு மேல ஒரு குட்டி லைன் போட்டு கால் டிசைன். தென் கால் போட்டோல அந்த லைன் எண்டுக்கு மேல இந்த 2 டாட்டையும் ஜாயின் பண்ணிட்டு டாப் அண்ட் பாட்டமையும் ஜாயின் பண்ண போறோம். பட் கொஞ்சம் வெளியில ஜாயின் பண்ணீங்கன்னா வால் மாதிரி தெரியும். ஃபோர்த் இப்போ லெஃப்ட் சைட் பாட்டம்ல இந்த 2 டாட்டும் ஜாயின் பண்ணி ஒரு லைன், அதுக்கு மேல இன்னொரு குட்டி லைன் போட்டு இன்னொரு கால், அதுக்கு மேல இருக்க இந்த 2 டாட்டை இப்படி எல்போ மாதிரி ஜாயின் பண்ணிடுங்க. தென் வாயும் எல்போவும் ஜாயின் பண்ணி ஒரு கர்வ். தென் பாட்டம்ல இருக்க அந்த ஒரு டாட் யூஸ் பண்ணி கால் வரைஞ்சிட்டு இப்போ போட்ட கர்வ்ல ஜாயின் பண்ணிடுங்க. இப்போ உள்ள பேலன்ஸ் இருக்க டாட்டை யூஸ் பண்ணி இந்த மாதிரி சால்வையை போத்திட்டு பாட்டமை ஜாயின் பண்ணிட்டு மேல இருக்க ஒரு டாட்ல சன்ன போட்டீங்கன்னா நம்ம கோலம் ரெடி. காம்ப்ளிகேட்டடா இருக்கா ஈஸியா இருக்கா? உண்மையா சொல்லுங்க. ஹாப்பி பொங்கல்.